ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2024 பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் 10 6ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். ஆழ்வார் என்ன சொன்னாலும் இவர்கள் கேட்பதில்லை, உலகத்தவர் கேட்பதில்லை, அவர்களை விட்டு ஒதுங்கிவிடலாம் என்று எண்ணிய போதிலும் இப்படிப்பட்ட எம்பெருமானை நினைக்காத, தம்மை காத்து உய்வித்த எம்பெருமானை கொஞ்சம் கூட நன்றி இல்லாமலும் நினைக்காமலும் இருக்கக்கூடியவர்களுடைய சங்காத்தமே வேண்டாம், அவருடைய தொடர்பே வேண்டாம், அவர்களை எண்ணாத நாளெல்லாம் எனக்கு இனிய நாளே என்று வெறுத்து பேசிய போதிலும் கூட அவர்கள் மேலுள்ள ஒரு இரக்கம் மேலிட்டாலே இன்னும் ஒரு முறை சொன்னால் இவர்கள் மீழ்வார்களோ என்ற நசையாலே, ஆசையாலே, கம்பன் சொல்லுகிற வார்த்தை நசையாலே, நசையினாலே அந்த ஆற்கடலை நக்கி நக்கி குடிக்க ஆசைப்பட்ட பூனை என்று சொல்லுவான் கம்பன். அதுபோல இவர்கள் இந்த இன்னும் ஒரு முறை சொன்னால் இவர்கள் மீழ்வார்களோ என்ற நசையாலே, ஆசையாலே இவர்களை வயதாவது திருத்த இந்த பாடலில் முற்படுகிறார். பிரளயத்திலிருந்து நம்மை காப்பாற்றிய சர்வேஸ்வரனை நினைக்காதவர்கள் நீசர்கள் என்கின்றார் இந்த பாடலிலே. மரம் கிளர்ந்து கருங்கடல் நீர் உரம் துறந்து பறந்து ஏறி அண்டத்து அப்பால் புறம் கிளர்ந்த காலத்து பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அறம் கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட நிறம் கிளர்ந்த கருஞ்சோதி நெடுந்தகையை நினையாதார் நீசர்தாமே. திட்டுகிறார், அப்படியே நீசர் என்று சொல்கிறார். மரம் கிளர்ந்து கருங்கடல் நீர் உரம் துறந்து பறந்து ஏறி அண்டத்து அப்பால் புறம் கிளர்ந்த காலத்து பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அறம் கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட நிறம் கிளர்ந்த கருஞ்சோதி நெடுந்தகையை நினையாதார் நீசர்தாமே. பதவுரை பார்க்கலாம். மரம் கிளர்ந்த கருங்கடல் நீர் உரம் துறந்து பறந்து ஏறி அண்டத்து அப்பால் புறம் கிளர்ந்த காலத்து. மரம் என்றால் கொடுமை அல்லது வலிமை என்று சொல்லலாம். வலிமை மிக்க கருங்கடல் வெள்ளம் அல்லது கொடுமையான அந்த ஊழி வெள்ளம் வேகத்தோடு ஓடி எல்லா இடத்திலும் பரவி புறம் கிளர்ந்த காலத்து, எல்லா பக்கமும் அது வெள்ளம் பறந்து விட்டது காலத்திலே பரவி அண்டத்தின் மறுபுறமும் பரவி பெருக்கெடுத்த காலத்திலே மரங்கிழந்த கருங்கடல் நீர் உரம் துறந்து பறந்து ஏறி அண்டத்து அப்பால் புறம் கிளந்த காலத்திலே பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அறங்கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட காண்பதற்கு இனிய உலகங்கள், இந்த உலகங்கள் பொன்னுலகங்கள் அனைத்தையும் முறைப்படி எடுத்து காத்தல் தொழிலினாலே, காத்தல் தொழிலே விஞ்சினவன் அல்லவா அவன், பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அறம் கிளர்ந்த திருவயிற்றிலே, அந்த தர்மம் நிறைந்த அந்த திருவயிற்றிலே, தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து அறம் கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில், அது திருவயிற்றுக்குள்ளே வைத்து உம்மை உய்ய கொண்ட, உங்களையெல்லாம் காப்பாற்றிய நம்மையெல்லாம் காப்பாற்றிய நிறம் கிளர்ந்த கருஞ்சோதி நெடுந்தகையை நினையாதார் நீசர்தாமே. கருமமிக்க ஒளியினையுடைய எம்பெருமானை நினைக்க பெறாதவர்கள் கீழ்மக்களே என்பதுதான் பதவுரை. இதனுடைய தொகுப்புரை பார்க்கலாம். கொடுமை பொருந்திய கருங்கடலின் வெள்ளமானது, கருங்கடல் என்றால் ஊழி வெள்ளம், வெள்ளமானது வேகத்தோடு ஓடி சுற்றும் பரவி அண்டத்துக்கு மறுபுறமும் ஏறி பெருக்கெடுத்த சமயத்திலே விரும்பத்தக்க உலகங்களையெல்லாம் முறைப்படி எடுத்து வாரி பிடித்து காத்தல் தொழிலில் தர்மம் விஞ்சிய திருவயிற்றின் உள்ளே வைத்து உங்களை வாழும்படி செய்த கருமமிக்க ஒளிவடிவான சர்வேஸ்வரனை சிந்திக்க பெறாதவர்கள் கீழ்மக்களே ஆவார்கள், நீசர்கள் என்று
திட்டியாவது அவர்களை திருத்த பார்க்கிறார். பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருப்பது கருங்கடல். அதாவது உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடல், அது உலகத்தை காப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடல். அதுவே பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருங்கடல் தானே கொடுமை பொருந்தியதாகி கனவேகமாக பாய்ந்து சோடி சுற்றும் பரவி அண்ட கடாகத்துக்கு மறுபுறமாகவும் பரவிய சமயத்திலே இந்த உலகங்களுக்கெல்லாம் நம்முடைய வயிறல்லது வேறு புகழ் இல்லை என்று திருவுள்ளம் பற்றி மனதிலே கொண்டு தன்னுடைய சுவாமித்துவம் காரணமாக, தன்னுடைய மேன்மை காரணமாக, பரத்துவம் காரணமாக 7 உலகங்களையும் வாரி பிடித்து தன் திருவயிற்றினுள்ளே வைத்து காத்தருளி அதனால் திருமேனி ஒளி படைத்தவனான பரஞ்சோதி பெருமானை நினைக்க மாட்டாதவர்களுக்கு மேற்பட்ட நீசர்கள் இல்லை என்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான பெரிய சக்கரவர்த்தியோட உரை பார்க்கலாம். மரம் கிளர்ந்து கருங்கடல் நீர் உரம் துறந்து பறந்து ஏறி அண்டத்து அப்பால் புறம் கிளந்த காலத்து. பெரிய வெள்ளம் பெருவெள்ளம் தன் வலிமையினாலே பறந்து அண்டத்தின் மறுபுறம் வரையிலும் வெளியே பெருகி பறந்த காலத்திலே பொன்னுலகம் ஏழினையும் ஒளில் வாங்கி அறம் கிளந்த தன் வயிற்று நகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட. காண்பதற்கு இனிய உலகங்களை முறைப்படி எடுத்து காக்கப்பட வேண்டிய பொருளின் அளவையும் கடந்த காப்பவனுடைய காக்கும் பண்பாலே பெரும் பரப்புடைய திருவயிற்றின் உள்ளே வைத்து உம்மை உய்ய கொண்ட. நிறம் கிளர்ந்த கருஞ்சோதி நெடுந்தகையை நினையாதார் நீசர்தாமே. கருத்த ஒளியுடைய எம்பெருமானை நினைக்காதவர்கள் கீழானவர்களே, அவர்கள் நீசர்களே என்று சொல்லி அவர்களை திருத்த பார்க்கிறார் திருமங்கை ஆழ்வார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். மரம் கிளர்ந்து கருங்கடல் நீர் உரம் துறந்து பறந்து ஏறி அண்டத்து அப்பால் புறங்கிளர்ந்த காலத்து பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அறம் கிளர்ந்த திருவயிற்றின் நகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட நிறங்கிளர்ந்த கருஞ்சோதி நெடுந்தகையை நினையாதார் நீசர்தாமே என்ற அற்புதமாக இந்த உலகை திருத்த வேண்டும் என்பதற்காக எல்லா வகையிலும் சாமதான பேத தண்டம் தவிர சாமதான பேதத்தை இதுவரையும் உபயோகித்த ஆழ்வார் திருத்த பார்க்கிறார். எம்பெருமானை சரணடைய சொல்லி அவர்களை உய்விக்க பார்க்கிறார் இந்த பாசுரங்களாலே. அந்த அளவிலே இந்த பாசுர நிர்வாகத்தை அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சிந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். உலகெல்லாம் காத்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.